இறை உறவில் மலர்ந்திடுவோம், இணைந்து வாருங்கள். இனிய தேவன் தந்த பலியில் மகிழ்ந்து கூடுங்கள். இறை உறவில் மலர்ந்திடுவோம், இணைந்து வாருங்கள். இனிய தேவன் தந்த பலியில் மகிழ்ந்து கூடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள், பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள், பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். இறை உறவில் மலர்ந்திடுவோம், இணைந்து வாருங்கள். இனிய தேவன் தந்த பலியில் மகிழ்ந்து கூடுங்கள். உலகில் சென்ற பலன் தரவே கூடுங்கள். உதயமாகும் இனிய உறவு வாருங்கள். உலகில் சென்ற பலன் தரவே கூடுங்கள். பகிரும் உள்ளம் நாம் பெறுவோம் வாருங்கள். பகிரும் உள்ளம் நாம் பெறுவோம் வாருங்கள். நாம் பரம நண்பில் வாழ்ந்திடுவோம் கூடுங்கள். நாம் பரம நண்பில் வாழ்ந்திடுவோம் கூடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள், பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள், பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். இறை உறவில் மலர்ந்திடுவோம், இணைந்து வாருங்கள். இனிய தேவன் தந்த பலியில் மகிழ்ந்து கூடுங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்று நம் தாயாம் திரு அவை நற்செய்தியாளரான புனித மார்க்கு அவர்களுடைய திருவிழாவை கொண்டாடி மகிழ நமக்கு அழைப்பு தருகிறது. உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். அல்லேலூயா. தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். ஜெபிப்போமாக. இறைவா, நற்செய்தியை அறிவிக்கும் அருளை கொடுத்து உம் நற்செய்தியாளரான புனித மார்க்கை உயர்த்தினீரே. அவரது போதனையால் பயன் பெற்று நாங்கள் உண்மையில் கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றி செல்ல அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
முதல் வாசகம். என் மகன் மார்க்கு உங்களுக்கு வாழ்த்து கூறுகின்றார். திருத்தூதர் பேருது எழுதிய முதல் திருமுகத்திலிருந்த வாசகம், அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 5 முதல் 14 முடிய. அன்பிற்குரியவர்களே, ஒருவர் மற்றவரோடு பழகும்போது எல்லாரும் மனத்தாழ்மையை ஆடையாய் அணிந்திருங்கள். ஏனெனில் செருக்குற்றோரை கடவுள் இகழ்ச்சியுடன் நோக்குவார், தாழ்நிலையில் உள்ளவர்களுக்கோ கருணை காட்டுவார். ஆகையால் கடவுளுடைய வல்லமை மிக்க கரத்தின் கீழ் உங்களை தாழ்த்துங்கள். அப்பொழுது அவர் ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்துவார். உங்கள் கவலைகளை எல்லாம் அவரிடம் விட்டுவிடுங்கள், ஏனென்றால் அவர் உங்கள் மேல் கவலை கொண்டுள்ளார். அறிவு தெளிவோடு விழிப்பாயிருங்கள். உங்கள் எதிரியாகிய அழகை யாரை விழுங்கலாம் என கர்ஜிக்கும் சிங்கம் போல தேடித் திரிகிறது. அசையாத நம்பிக்கை கொண்டவர்களாய் அதனை எதிர்த்து நில்லுங்கள். உலகெங்கிலும் உள்ள உங்கள் சகோதர சகோதரிகள் உங்களைப் போலவே துன்பங்களுக்கு உள்ளாகிறார்கள் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் அல்லவா? எல்லா அருளும் நிறைந்த கடவுள் இயேசு கிறிஸ்துவுக்குள் என்றும் நிலைக்கும் தம் ஆட்சியில் பங்கு கொள்ள உங்களை அழைத்திருக்கிறார். சிறிது கால துன்பங்களுக்கு பின் அவர் உங்களை சீர்படுத்தி, உறுதிப்படுத்தி, வலுப்படுத்தி நிலைநிறுத்துவார். அவரது வல்லமை என்றைக்கும் உள்ளது. ஆமேன். நம்பிக்கைக்குரிய சகோதரன் என நான் கருதும் சில்வான் வழியாக சுருக்கமாக உங்களுக்கு எழுதியுள்ளேன். உங்களை ஊக்குவிக்கவும் கடவுளுடைய மெய்யான அருளை பற்றி சான்று பகிரவுமே எழுதினேன். இந்த அருளில் நிலைத்திருங்கள். உங்களைப் போலவே தேர்ந்து கொள்ளப்பட்ட பாபிலோன் சபையாரும் என் மகன் மார்க்கும் உங்களுக்கு வாழ்த்து கூறுகின்றனர். அன்பு முத்தம் கொடுத்து நீங்கள் ஒருவர் மற்றவரை வாழ்த்துங்கள். இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து வாழும் உங்கள் அனைவருக்கும் அமைதி உரித்தாகுக. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். நீர் உண்மையுள்ளவர் என தலைமுறை தோறும் என் நாவால் அறிவிப்பேன். உமது பேரன்பு என்றென்றும் நிலைத்துள்ளது என்று அறிவிப்பேன். உமது உண்மை வானை போல் உறுதியானது. பல்லவி. ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். ஆண்டவரே, வானங்கள் வியத்தகு செயல்களை புகழ்கின்றன. தூயவர் குழுவினில் உமது உண்மை விளங்கும். வான்வெளியில் ஆண்டவருக்கு நிகரானவர் யார்? தெய்வமைந்தர் குழுவில் ஆண்டவருக்கு இணையானவர் யார்? பல்லவி. ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். விழாவின் பேரொளியை அறிந்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவரே, முகத்தின் ஒளியில் அவர்கள் நடப்பார்கள். அவர்கள் நாள் முழுவதும் பெயரில் களி கூறுவார்கள். உமது நீதியால் அவர்கள் மேன்மை அடைவார்கள். பல்லவி. ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நாங்கள் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பற்றி பறைசாற்றுகிறோம். அவர் கடவுளின் வல்லமையும் ஞானமும் ஆயிருக்கிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 16, இறை வார்த்தைகள் 15 முதல் 20 முடிய. அக்காலத்தில் இயேசு 11 தோன்றி, உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள்.
நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுவோர் மீட்பு பெறுவர், நம்பிக்கையற்றவரோ தண்டனை தீர்ப்பு பெறுவர். நம்பிக்கை கொண்டோர் பின்வரும் அருமடையாளங்களை செய்வர். அவர்கள் என் பெயரால் பேய்களை ஓட்டுவர், புதிய மொழிகளை பேசுவர், பாம்புகளை தம் கையால் பிடிப்பர், கொல்லும் நஞ்சை குடித்தாலும் அது அவர்களுக்கு தீங்கு இழைக்காது. அவர்கள் உடல் நலமற்றோர் மீது கைகளை வைக்க அவர்கள் குணமடைவர் என்று கூறினார். இவ்வாறு அவர்களோடு பேசிய பின்பு ஆண்டவர் இயேசு விண்ணேற்றமடைந்து கடவுளின் வலப்புறம் அமர்ந்தார். அவர்கள் புறப்பட்டு சென்று எங்கும் நற்செய்தியை பறைசாற்றினர். ஆண்டவரும் உடனிருந்து செயல்பட்டு நிகழ்ந்த அருமடையாளங்களால் அவர்களுடைய வார்த்தையை உறுதிப்படுத்தினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கண்களை மூடி பக்தியோடு நாம் ஜெபிப்போமாக்கு. நற்செய்தியாளரான புனித மார்க்குவை நினைவு கூர்ந்து ஜெபிக்கிற இந்த நாளில் புனித மார்க்குவிடமிருந்த நற்பண்புகள் நம் வாழ்விலும் சிறந்து விளங்க இந்த நாளில் நம் ஆண்டவருடைய அருட்துணையை ஆசிரியரை வேண்டி ஜெபிப்போம். புனித மார்க்கு நற்செய்தி பணியில் அதிகமாக ஆர்வம் காட்டியவராக இருந்தார். இறை வார்த்தையை வாசிக்க, தியானிக்க, அந்த இறை வார்த்தையை பிறருக்கு எடுத்துரைக்க நாம் என்ன முயற்சிகளை நம் வாழ்வில் செய்து கொண்டிருக்கிறோம்? புனித பேதுருவோடும் புனித பவுலோடும் தூய மார்க்கு இணைந்து செயலாற்றியவராக இருக்கிறார். நாம் வாழ்கிற இந்த சமூகத்தில், அன்பியத்தில், குடும்பத்தில் இணைந்து வாழ்கிறவர்களாக நாம் இருக்கிறோமா? சிந்தித்து பார்ப்போம். புனித மார்க்குக்கு எதிராக எவ்வளவோ தீமைகள், துன்பங்கள், நெருக்கடி சூழ்நிலைகள் அவருக்கு ஏற்பட்டது. ஆனால் எல்லாவற்றையும் அவர் துணிவோடு எதிர்கொண்டார், போராடினார், வெற்றி பெற்றார். நம் வாழ்க்கையில் வருகிற துன்பங்களை, நெருக்கடியான சூழ்நிலைகளை, வியாதிகளை, இக்கட்டான சூழலை நாம் எப்படி எதிர்கொள்ளுகிறோம்? மன துணிவும் நம்பிக்கையும் நமக்கு இருக்கிறதா? சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவரிடத்தில் சிறப்பான விதத்தில் புனித மார்க்குவை போல நம்மையும் ஒப்புக் கொடுப்போம். இறைவா, அன்பின் ஆண்டவரே, இரக்கத்தை பொழிபவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளின் செயல்களுக்காக உமக்கு நன்றி. எவ்வித ஆபத்தும் தீங்குமின்றி சோதனைகளில் நாங்கள் விழுந்து விடாதபடிக்கு தீமையின், அலகையின், சாத்தானின் பிடியிலிருந்து எங்களை பாதுகாத்தருளும். நன்மையை நாடி தேடி செய்கிறவர்களாய், எப்பொழுதும் உம்முடைய வழியை பின்பற்றி நடக்கிறவர்களாய், உமக்குரிய உயிர்ப்பின் சாட்சிகளாய் வாழ வரம் வேண்டி ஜெபிக்கின்றோம். ஆமென். உங்கள் கவலைகளை எல்லாம் ஆண்டவரிடம் விட்டுவிடுங்கள், ஏனென்றால் அவர் உங்கள் மேல் கவலை கொண்டுள்ளார். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இறையேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இயேசுவினுடைய 70 சீடர்களுள் ஒருவராக அறியப்படுபவர்தான் புனித மார்க்கு. 4 நற்செய்திகள் எழுதப்பட்டது. அந்த 4 நற்செய்தியில் முதலில் எழுதப்பட்ட நற்செய்தி மார்க்கு நற்செய்தி தான். இந்த மார்க்கு நற்செய்தியினுடைய நோக்கம் என்ன என்றால், ரோமை நகரில் நீரோ மன்னன் கிறிஸ்தவர்களை கொடுமையாக துன்புறுத்தி கொண்டிருந்தான். அவர்களை சித்திரவதை செய்தான், சிறையில் அடைத்து துன்புறுத்தினான்.
துன்புற்று கொண்டிருந்த, இன்னலிலும் இக்கட்டிலும் தவித்து கொண்டிருந்த மக்களுக்கு ஆறுதல் சொல்லும் விதமாக, நம்பிக்கை கொடுக்கும் விதமாக எழுதப்பட்ட நற்செய்தி தான் மார்க்கு நற்செய்தி. இவர் எழுதிய இந்த நற்செய்தியின் வழியாக இயேசுவினுடைய பாடுகள், அவருடைய மரணம், உயிர்ப்பு மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைக்கப்படுகிறது. வேறு எதிலையும் அவர் அதிகமான கவனம் செலுத்தவில்லை. மாறாக கிறிஸ்துவனுடைய பாடுகளை, அவருடைய துன்பங்களை, அவர் நமக்காக மரித்ததை, இயேசு உயிர்த்தெழுந்ததை எடுத்து எம்பும் வண்ணமாக மார்க்கு நற்செய்தி அமைக்கப்பட்டிருக்கிறது. மரபுப்படி அலெக்சாந்திரியாவில் அவர் பணியாற்றியவராக இருக்கிறார். அலெக்சாந்திரியாவில் அவர் ஆயராக இருந்து பணியாற்றி இருக்கிறார். அந்த ஆயருக்குரிய நிலையில் மக்களை எல்லாம் ஒன்றாக இணைப்பது, இறைப்பணி ஆற்றுவது, இறை தொண்டின் வழியாக அங்கிருக்கிற மக்களை நம்பிக்கையில் ஊக்கப்படுத்துவது, கிறிஸ்துவின் பால் அவர்கள் எல்லோரையும் கட்டி இழுத்து வருவதுதான் அவருடைய நோக்கமாக இருந்திருக்கிறது. மார்க்கு நற்செய்தியில் 14வது அதிகாரம் 51 முதல் 52 வரை உள்ள இறை வார்த்தைகளை நாம் வாசிக்கிறோம் என்றால், கெத்சமனி தோட்டத்தில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கைது செய்யப்பட்ட போது அவரை பின்தொடர்ந்தவராக ஒரு இளைஞனாக மார்க்கு இருக்கிறார். எப்பொழுது இவர் பின்தொடர்கிறார் என்பதை அவர்கள் தெரிந்து கொண்டார்களோ, பிறகு இவரையும் கைது செய்ய முயற்சி செய்கிற போதுதான் இவர் தன்னுடைய ஆடைகளை விட்டுவிட்டு அந்த இடத்தை விட்டு ஓடினார் என்று இறைவார்த்தை சொல்லப்படுகிறது. மார்க்கு ஆடையின்றி தப்பி அந்த இடத்தை விட்டு ஓடினார் என்பது மரபு வழியாக நம்பப்படுகிறது. குறிப்பாக விவிலிய அறிஞர்கள் அந்த இளைஞர் மார்க்குவாக இருக்கக்கூடும் என்று அடையாளப்படுத்துகிறார்கள். ஏனென்றால் மார்க்கு நற்செய்தி தவிர்த்து வேறு எந்த நற்செய்தி நூலிலும் இந்த குறிப்பிட்ட பகுதியானது காணப்படவில்லை. அந்த இளைஞனை பற்றி சொல்லவில்லை. மார்க்கு நற்செய்தியாளர் மட்டுமே அதை குறிப்பிடுவதனால் அவர் தன்னை பற்றி குறிப்பிடுவதாக அந்த குறிப்பு இருக்கலாம் என்று அறியப்படுகிறது. இவரை பொதுவாக 2 இறக்கைகளை உடைய சிங்கத்தினுடைய நிலையை கொண்டு சித்தரிப்பது வழக்கமாக அமைந்திருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, புனித மார்க்குவை யோவான் மார்க்கு என்று அழைக்கின்றார்கள். பேதுருவோடும் பவுலடியாரோடும் இணைந்து நற்செய்தி பணியை ஆற்றியவர். சிந்தித்து பாருங்க, 2 பெரும் தலைவர்கள், 2 பெரும் ஆளுமைகள், புனித பேதுரு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் புனித பவுலடிகளார். ஆனால் புனித மார்க்கு இந்த இருவரோடும் இணைந்து பணியாற்றியவராக இருக்கிறார். இந்த 2 பேரோடும் இணைந்து பணியாற்றுகின்ற மனப்பக்குவத்தை பெற்றவராக புனித மார்க் அவர்கள் திகழ்வதை நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. இதன் வழியாக நாம் அறிந்து உணர்ந்து தேர்ந்து தெளிய வேண்டிய செய்தி என்னவென்றால், நாமும் நற்செய்தி பணியில் ஆர்வம் காட்ட வேண்டும். நம்மால் முடிந்த விஷயங்களை பிறருக்கு எடுத்துச் சொல்லுகிற நற்செய்தியின் தூதுவர்களாக நாம் வாழ வேண்டும். குறைந்தபட்சம் நற்செய்தி பணியில் ஈடுபடுகிற மக்களை தட்டி கொடுக்கிறவர்களாக, ஊக்கப்படுத்துகிறவர்களாக, அவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். இரண்டாவதாக, எவ்வளவு பெரிய ஆளுமை இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் தேவை. ஒரு நெருக்கடியான சூழ்நிலைகள் வரும், பிரச்சனைகள் வரும். 2 பெரும் ஆளுமைகள், ஒரு பக்கம் புனித பவுலடியார், இன்னொரு பக்கம் புனித பேதுரு, இவர்கள் இருவரிடத்திலும் அவர் ஒத்துப்போகக்கூடிய மனநிலையை படைத்தவராக புனித மார்க்கு திகழ்கிறார். நாமும் கூட பணியாற்றுகின்ற இடங்களில், குடும்பங்களில், சமூகத்தில், அன்பியத்தில், திருச்சபையில் ஒருவர் மற்றவரோடு ஒத்துப்போகக்கூடிய மனநிலை உடையவர்களாக இருக்கணும். பிரச்சனைக்குரியவர்களாக ஒருபோதும் நாம் இருக்கக்கூடாது. மூன்றாவதாக, அவருடைய துணிவு. அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் பலர் கொடுமையாக துன்புறுத்தப்பட்டார்கள், சித்திரவதை செய்யப்பட்டார்கள், கொடூரமாக கொலை செய்யப்பட்டார்கள், சிறையில் அடைக்கப்பட்டார்கள். ஆனால் எதை குறித்தும் அச்சப்படாமல், பயப்படாமல், அஞ்சாமல், திகையாமல், ஆண்டவர் மீது கொண்ட நம்பிக்கையினால் பல இடங்களுக்கு சென்று கிறிஸ்தவர்களை ஊக்கப்படுத்துவது, அவர்களை நம்பிக்கையில் வளர்த்தெடுப்பது, அவர்களுக்கு தைரியம் ஊட்டுவது, அவர்களுக்கு ஆறுதல் தருவது போன்ற பல்வேறு செயல்களை துணிவோடு செய்தவராக புனித மார்க்கு திகழ்கிறார். இந்த நவீன காலகட்டத்திலும் கூட மார்க்குவினுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுகிற நாமும் கூட நவீன ஊடகங்கள்,
கருவிகள், சமூக வலைதளங்கள், இணையதளங்கள் போன்றவற்றை பயன்படுத்தி நற்செய்தி பணியை அறிவிக்கிறவர்களாக நாமும் திகழ வேண்டும். இன்றைய இறை வார்த்தைகளின் அடிப்படையில் சில சிந்தனைகளை உங்களுக்கு நான் வழங்க விரும்புகிறேன். பிரியமானவர்களே, இன்றைய முதல் வாசகத்தில் உங்கள் கவலைகளை எல்லாம் அவரிடம் விட்டுவிடுங்கள், ஏனென்றால் அவர் உங்கள் மேல் கவலை கொண்டுள்ளார். நாம் எல்லாருக்கும் கவலை உண்டு. கவலை இல்லாத மனிதர்களே இல்லை, இல்லையா? எவ்வளவோ கவலைகள் நமக்குள் இருந்து கொண்டே இருக்கும். வேதனைகள் நமக்குள் இருக்கும், துன்பங்கள் நமக்குள்ள இருக்கும், பிரச்சனைகள் வரும், குழப்பங்கள் இருக்கும், தீராத குழப்பங்கள். இதெல்லாம் வாழ்க்கையில் ஒரு பெரிய போராட்டமாக இருக்கும், பெரிய சவாலாக இருக்கும். ஆனால் இறைவன் சொல்லுகிறார் பாருங்க, உங்கள் கவலை எல்லாம் அவரிடத்தில் விட்டு விடுங்கள், ஏனென்றால் கடவுள் உங்கள் மீது கவலை கொண்டுள்ளார். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருவரின் மீதும் கவலை கொண்டுள்ளார். அவர் நம் மீது கவலைப்படுவதால் நாம் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை என்பதே இந்த இறை வார்த்தையினுடைய தெளிவு. அதுபோலவே அறிவு தெளிவோடு விழிப்பாயிருங்கள். உங்கள் எதிரியாகிய அலகை யாரை விழுங்கலாம் என கர்ஜிக்கும் சிங்கம் போல தேடித் திரிகிறது. விழிப்பா இருக்கணும், விழிப்பாக இருக்க வேண்டும். நாம் பணி செய்கிற இடங்கள், நாம் வரும்போது போகும்போது, நாம் சந்திக்கின்ற மனிதர்களில், நம்முடைய கல்லூரியில், படிக்கின்ற பாடசாலைகளில், எந்த இடத்திலும் நாம் மிகவும் கவனமாக இருக்கணும், விழிப்பாக இருக்கணும். யாரும் நம்மை ஏமாற்றி விடாதவாறு, யாரும் நம்மை தீமையில் வீழ்த்தி விடாதவாறு, எவரும் நமக்கு தீய பழக்க வழக்கங்களை கற்றுக் கொடுக்காதவாறு எச்சரிக்கையோடு இருக்கணும், கவனமாக இருக்கணும், விழிப்பாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நம்முடைய எதிரி கர்ஜிக்கும் சிங்கம் போல காத்து கொண்டிருக்கிறான். எப்பொழுது நம்மை சோதனையில் வீழ்த்தலாம், எப்பொழுது நம்மை தீமைக்குள் வீழ்த்தலாம், எப்பொழுது நம்மை தீய பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாக்கலாம் என்று சாத்தான் நம்மை குறித்து அவன் கர்ஜிக்கும் சிங்கம் போல காத்திருக்கிறான். நாம தான் எச்சரிக்கையா இருக்கணும், நாம தான் கவனமா இருக்கணும். நம்முடைய நண்பர்கள் வடிவில் கூட சில நேரங்களில் நமக்கு சோதனைகள் வரும். நம்ம வேலை செய்கிற இடத்துல, நம்ம படிக்கிற இடத்துல, நம்முடைய குடும்பத்தில், உற்றார் உறவினர் இடத்துல, எல்லா இடத்துலையும் சோதனைகள் உண்டு. கவனமாக இருங்க, எச்சரிக்கையாக இருங்க. உங்கள் பிள்ளைகளை கவனமாக பார்த்து கொள்ளுங்கள், உங்களுடைய பெற்றோர்களை கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். இது கடவுள் நமக்கு கொடுக்கின்ற ஒரு விழிப்புணர்வு செய்தியாக இருக்கிறது. பிறகு துன்பத்தில் உங்களை சீர்படுத்தி உறுதிப்படுத்தி வலுப்படுத்துங்கள். ஆண்டவருடைய வார்த்தையை பாருங்களேன். துன்பமான தருணத்தில், இக்கட்டான தருணத்தில் நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்றால் உங்களை சீர்படுத்திக் கொள்ளுங்கள், உங்களை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள், உங்களை வலுப்படுத்தி திடப்படுத்திக் கொள்ளுங்கள். சோர்ந்து போகாதீங்க, மனம் தளர்ந்து போகாதீங்க, உடைந்து போகாதீங்க, வருத்தப்படாதீங்க. ஐயோ, வாழ்க்கை முழுவதும் இப்படி துன்பமாக இருக்குதே, வாழ்க்கை முழுவதும் இப்படி போராட்டமாக இருக்குதே, அழுது அழுது புலம்பிக் கொண்டிருக்காதீர்கள். மாறாக உங்களை திடப்படுத்திக் கொள்ளுங்கள். ஏனென்றால் ஆண்டவர் உங்களை திடப்படுத்துகிறார், ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். இந்த வார்த்தைகளை பாருங்களேன். அன்பு முத்தம் கொடுத்து ஒருவர் மற்றவரை வாழ்த்துங்கள். ஆண்டவர் உங்களுக்கு செய்திருக்கிற நன்மைகளை எல்லாம் நினைத்து ஆண்டவருக்கு நன்றி கூறுகிற நீங்கள், அதுபோலவே ஒருவர் மற்றவரை நீங்கள் ஊக்கப்படுத்துகிறவர்களாக, ஒருவர் மற்றவருக்கு நீங்கள் வாழ்த்து கூறுகிறவர்களாக இருங்க. அத்தகைய பண்பு நலனை நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடைபிடிக்கிறோமா? பிறரை ஊக்கப்படுத்துகிறோமா? உற்சாகப்படுத்துகிறோமா? நம்பிக்கை பிறருக்கு கொடுக்கிறோமா? அல்லது பிறரை மட்டம் தட்டி கொண்டு, குறை சொல்லிக்கொண்டு, அவர்களை இழிவுபடுத்தி கொண்டு, அவமானப்படுத்தி கொண்டு, அவர்களை பற்றி குறை சொல்லிக்கொண்டு, இல்லாதது பொல்லாதது பேசிக்கொண்டிருக்கிறோமா? சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைய நற்செய்தி வாசகத்திலும் கூட ஆண்டவருடைய வார்த்தை, உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள், தந்தை மகன் தூய ஆவியானவரின் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள். இது ஒரு அன்பான கட்டளையாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு இந்த நாளில் கொடுக்கிறார். பவுலடியார் அற்புதமாக தன்னுடைய பயணத்தின் போதெல்லாம் மார்க்குவை ஊக்கப்படுத்தி, மார்க்குவும் அந்த பணியில், அந்த நற்செய்தி பணியில் ஆர்வம் காட்டும்படி செய்தது போல, பேதுரு தான் செல்லுகிற இடங்களிலெல்லாம் மார்க்கை அழைத்து கொண்டு போய் அவரை ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தி நற்செய்தி பணியில் ஈடுபடுத்தியது போல, நாமும் கூட மார்க்குவை போல நற்செய்தி பணி செய்ய அழைக்கப்படுகிறோம். அந்த நற்செய்திக்காக உயிரை கொடுத்த மார்க்குவினுடைய சாட்சிய வாழ்வை நாமும் வாழ அழைக்கப்படுகிறோம்.
இந்த உண்மையை உணர்ந்து புனித மார்க்குவினுடைய திருவிழாவில் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி அவருடைய பரிந்து பேசுதலினால் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஆசீரை பெற்று அவரின் அன்பு சாட்சிகளாய் வாழ்வோம். ஆமீன். தெய்வீக வழியில் உறவாடும் தெய்வமே, தெய்வீக வழியில் உறவாடும் தெய்வமே, உன்னோடு பலியாக நானும் இணைகின்றேன். காணிக்கை ஏற்றிடுவார், காணிக்கை ஏற்றிடுவார். வானம் காணும் ஒளியெல்லாம் என் தேவன் தந்த காணிக்கை, மேகம் சிந்தும் துளியெல்லாம் என் தேவன் தந்த காணிக்கை. இந்த நிலையில் எந்த வாழ்வை காணிக்கை தந்தே உன் மலர் பாதம். தெய்வீக வழியில் உறவாடும் தெய்வமே, தெய்வீக வழியில் உறவாடும் தெய்வமே. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித மார்க்கின் பெருமையை போற்றி புகழும் நாங்கள் இப்புகழ்ச்சி பலியை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். அதனால் நற்செய்தி அறிவிக்கும் பணியில் உமது திரு அவை என்றும் நிலைத்திருக்க அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவாம், எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனென்றால் உமது திரு அவை உம்முடைய புனிதத்தின் அடையாளமாக என்றும் இம்மன்னகத்தில் விளங்கவும், மக்கள் அனைவருக்கும் விண்ணக படிப்பினைகளை வழங்கவும், அது திருத்தூதர்களை அடித்தளமாக கொண்டு நிலைத்திருக்கவும் செய்தருளினி. ஆகவே நாங்கள் இன்றும் என்றென்றும் வானத்தூதர்களின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து இதய பற்றுதலோடு உமது புகழை பாடி குரல் எழுப்பி ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுள் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன.
உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. அன்புள்ளம் கொண்ட சகோதர சகோதரிகளே, திருத்தூதரான நற்செய்தியாளரான புனித மார்க்குவை நினைவு கூறுகிற இந்த நாளில் அவரிடத்தில் விளங்கிய நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்கிற ஆர்வம் நம் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் பற்றி எறிய தூய ஆவியானவருடைய அருள் வரங்களை பெற பக்தியோடு இந்த காணிக்கைகளோடு நம்மையும் ஒப்பு கொடுத்து செபிப்போம். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை மீட்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம். திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையின் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழும் நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுகோடையும் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும்.
கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இன்று நாங்கள் சிறப்பாக நினைவு கூர்ந்து செபிக்கின்ற நற்செய்தியாளரும் புனிதருமான தூய மார்க்கு மற்றுமாக இருக்கிற புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து செபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் என்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமா. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமென். என் வாழ்வில் இயேசுவே, என்னாலும் இங்கே எல்லாமும் நீயாக வேண்டும். எந்தன் எல்லாமும் நீயாக வேண்டும். என் வாழ்வில் இயேசுவே, என்னாலும் இங்கே எல்லாமும் நீயாக வேண்டும். எந்தன் எல்லாமும் நீயாக வேண்டும்.
தாங்காமல் சாய்கின்ற போது பாதங்கள் நீயாக வேண்டும், எந்தன் பாதங்கள் நீயாக வேண்டும். பாவங்கள் கடலாகி நான் மூழ்கும் போது ஓடங்கள் நீயாக வேண்டும், வரும் ஓடங்கள் நீயாக வேண்டும். என் வாழ்வில் இயேசுவே என்னாலும் இங்கே எல்லாமும் நீயாக வேண்டும், எந்தன் எல்லாமும் நீயாக வேண்டும். திருவிருந்துக்கு பின் ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும், கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே, கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேய்ச்சிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும், உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும், உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதே, தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும், எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமென். அற்புத குழந்தை இயேசுவை நோக்கி ஜெபம். அற்புத குழந்தை இயேசுவே, அமைதியற்ற எங்கள் உள்ளங்களின் மேல் உமது கருணை கண்களை திருப்பி அருளுமாறு தாழ்ந்து பணிந்து வணங்கி வேண்டுகிறோம். இரக்கமே உருவான உம் இனிய இதயம் கனிவோடு எங்கள் ஜெபத்தை ஏற்று உருக்கமாக நாங்கள் வேண்டும் வரத்தை அளித்தருளுமாறு உம்மை இறைஞ்சுகிறோம். எங்களை வாட்டி வதைக்கும் துன்பத் துயரங்களையும் வேதனை சோதனைகளையும் நீக்கி உமது குழந்தை திருப்பருவத்தின் பெயரால் எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். அதனால் உமது ஆறுதலையும் ஆதரவையும் பெற்று தந்தையோடும் தூய ஆவியாரோடும் உம்மை என்றென்றும் நாங்கள் வாழ்த்தி போற்றுவோமாக. ஆமீன். இதோ உலக முடிவு வரை எந்நாளும் நான் உங்களுடன் இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, உமது புனித பீடத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்ட திருவுணவு எங்களை புனிதப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். அதனால் புனிதமாக்கு போதித்த நற்செய்தியின் மீதுள்ள நம்பிக்கையில் அவ்வுணவு எங்களை உறுதியாயிருக்க செய்வதாக. உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்ற சென்று வாழுங்கள். வாழ்க்கை பலி தொடரட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஞானம் நிறை கன்னிகையே, நாதனை தாங்கிய ஆலயமே. ஞானம் நிறை கன்னிகையே, மாண்புயர் ஏழு தூண்களுமா, மாண்புயர் ஏழு தூண்களுமா, பலிபீடமுமாய் அலங்கரித்தாயே. ஞானம் நிறை கன்னிகையே, நாதனை தாங்கிய ஆலயமே. ஞானம் நிறை கன்னிகையே. பாவ நிழலே அணுகா, பாதுகாத்தாருணையே பரமன். பாவ நிழலே அணுகா, தாயுதரம் நீ தரித்திடவே.
தாயுதரம் நீ தரித்திடவே தனதோரமல ஸ்தலமென கொண்டார் ஞானம் நிறை கன்னிகையே. நாதனை தாங்கிய ஆலயமே ஞானம் நிறை கன்னிகையே.